ஹாய் கைஸ், இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரீசெண்டாக புதுசாக வந்திருந்தோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நம்ம பையன் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஒன்று வச்சிருந்தாப்புல. ஸோ லாக்கு கரெக்டாக ஆகவே இல்லை. ஆனால் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டியை காணும். அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கு கால் பண்ணோம். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காப்ஸ் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி காப்ஸ் கால் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ காப்ஸை கால் பண்ணிட்டு பையன் எப்படி நிற்கிறான். ஆக்சுவலாக ஸ்கூட்டி நேற்று நைட்டே காணோன்னு சொன்னார் ரூம்மேட்டு. நான் என்ன நினச்சேன், சரி இவன் தான் வேலைக்கு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்போம் போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாலுமே ஸ்கூட்டி இவன் எடுக்கல. லாக் ஆனால் கட்டே ஆகலை. ஆனால் அந்த நம்பர் லாக் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் தான் இருக்குது. நான் மனசு வருத்துல இருக்கேன். அது வந்து ஒரு $800 வந்து அரௌண்ட் 4,800 rupees. சாரி, $1000 48,000 சம்திங். 48,000 to 50,000 ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தான். அதுவும் கஷ்டப்பட்டு வின்சர்ல இருந்து இங்க எடுத்துட்டு வந்தான். என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ. ஆக்சுவலா அது ஏத்த மாட்டேன்னு அங்கிருந்து வந்து இங்க ரைட் புக் பண்ணிட்டு வரலாம், ஓகேவா? ஸோ ஃபிளைட்ல வந்துட்டு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணான்னா ரைடு புக் பண்ணான். ரைடு கேட்கும் போதே நிறைய பேர் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டினாலேயே எடுக்க முடியாது, எல்லாம் எடுத்தனா வந்துட்டு 3 சீட்டுக்கு சேர்த்து கட்டணும். நீ ஒரு சீட்டுக்கு வந்துட்டு $100 to $120. ஸோ அங்கேருந்து இங்கே 1200 kilometers. ஸோ அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா வந்துட்டு அரௌண்ட் போலீஸ் வந்தோடனே இந்த மாதிரி நின்று மூஞ்சிக்கு நேரம் எடுக்காது, அங்க போய் வேணா உட்காந்துக்கோ. இப்போதைக்கு வந்து போலீஸ் வருவாங்க. நம்ம போலீஸ் வந்தோடனே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அது வரை வெயிட் பண்ணுவோம். One eternity later. ஓகே கைஸ், போலீஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்போ திரும்பி போலீஸுக்கு கால் பண்ணா ஒரு மயிர் நடக்கல. வண்டி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் என்னைக்கு வண்டியை கண்டுபிடிச்சி அவன் வண்டி எடுத்தவன் வண்டி என்னைக்கும் வித்திருப்பான்னு நினைக்கிறேன். வண்டி இல்லாத நாள் நம்ம தம்பி சோகத்தில் மூழ்கி உள்ளார். அது வலி வேற டிபார்ட்மெண்ட். என்னடா கனடால அப்பார்ட்மெண்ட், அதாவது பில்டிங்குள்ள கேமரா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு லாக் போட்டு நிறுத்தின ஒரு ஸ்கூட்டிய லாக்கே கட் கூட பண்ணாம அப்படியே அழகா தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெரியுதுல்ல மண்ட பத்திரம் வண்டிய. ஆனா இவன் லாக் போட்டானான்ற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. போட்டா சரி விடு. போய் ரிப்போர்ட்டை கொடுத்து அவனுங்க ஆக்சுவலா அவங்க வந்து தேட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாங்க, மீன்ஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு, ஸோ வந்து நீங்கள் வீட்டில் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் 2 weeks தான் ஆகுது. ஸோ இன்சூரன்ஸ் நாங்கள் எதுவுமே இன்னும் இனிஷியேட் பண்ணல. You have a house but no insurance. You have a car but no insurance. You have a life but no insurance. I have ready for you. Thekamotil Insurance Corporation. Satisfaction guaranteed and definitely. Now we are covering dog also. அதனால வந்துட்டு போனது தான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அரௌண்ட் 50,000 rupees லாஸ். அது வேற ஞாபகப்படுத்த தம்பி, மனசெல்லாம் புண்டா இருக்கு. அதாவது ஒரு 50,000 இவனை கொன்னிடலாமா? சரி விடு, இது என்ன எங்க அம்மாட்ட இருந்து நான் வாங்கி புடிங்க, நான் வாங்கினேன், நான் சம்பாதிச்சு நான் வாங்கினேன், போச்சு போயிட்டு விடு. பாருங்க, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின ஒரு பொருளை வந்து இப்படின்றதுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. ஸோ வந்துட்டு கனடால இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இங்க கார் நிற்கும், நாளைக்கு கார் இருக்காது. ஆக்சுவலா இங்க நிறைய நல்ல விஷயம் இருக்கு. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி, போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லப்பா தம்பி, ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷனு மெயினா ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு ஒரு நாள் உட்காந்தோம். 2 days முன்னாடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் போனேன். அரௌண்ட் 10 o'clock மார்னிங் போனேன். நைட்டு 1 o'clock டாக்டர் வந்து உள்ள வாடான்னாங்க. உள்ள கூப்பிட்டுட்டு
எல்லாமே ஓகே தானே. நான் ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி கூகுள்லேயே பார்த்துட்டேன் என்ன இதுன்ட்டு. ஸோ அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இங்கே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் அப்படி சொல்லுவாங்க. சரி அங்கே போய் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மெடிக்கல் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த டேப்லெட் வேணும் அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சாரிப்பா ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டிங்களா, சரி ஓகே நான் போய் ப்ரெஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். கரெக்டாக மத்தியானம் 12 o'clock டு நைட்டு 1 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலே உட்காந்துருந்தேன். டாக்டர் கிட்ட 2 minutes இருக்குமா பேசுனது, ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 hours வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். இதில் என்ன பியூட்டினா 911க்கு கால் பண்ணியாச்சு, இப்போ தொலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ காப்ஸ் அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னாங்க. நாங்கள் காப்ஸ்க்கு 15 நிமிஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். திருப்பி கால் அடிச்சு, என்னங்க நீங்கள் ஏதோ போலீஸ் அனுப்புகிறேன், நீங்கள் யாருமே வரலையே அப்படின்னு சொன்னால், சர்வேலன்ஸ் கேமரா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குல்ல அப்படின்றாங்க. ஆம்புலன்ஸ் என்ன பயமா, சர்வேலன்ஸ் கேமராக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு கேட்குறானுங்க. ஆக்சஸ் எனக்கு இல்லைங்க, அது லேண்ட் ஓனர்கிட்ட தான் கேட்கணும். ஓனர்கிட்ட கால் அடிச்சா போலீஸ் வந்தால் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோன்றானுங்க. போலீஸ்கிட்ட கேட்டால் லேண்ட் ஓனர் ஆக்சஸ் கொடுத்தா நாங்கள் வருவோம் அப்படின்றானுங்க. ஆக மொத்தம் எவனுமே வரல. ஸோ போலீஸும் வரல. இப்போ மறுபடியும் கால் பண்ணதுக்கு தொலைஞ்சு போன ஸ்கூட்டரும் வரல. இப்போ போலீஸ் கால் பண்ணதுக்கு வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட், ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது என்னமோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, உனக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க, சரி நான் அட்ரஸ் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நானும் அவசர அவசரமாக எடுத்து ஃபோனில் நோட் பண்ணா, நோட் பண்ணிக்கிட்டியா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்னைக்கு லீவு மூடி இருக்காங்க, நாளைக்கு போய் தோத்துக்கிட்டே இருக்கீடா. நல்லா இருந்துச்சா இறங்கு, அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுன்ற மாதிரி. சொல்லப்போனால் இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். அது போனதான் விடு. அதாவது அன்னைக்கே அவன் சொன்னான் அதெல்லாம் காசாடா அப்படின்னு சொன்னான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. ஸோ 50,000 போனால் தலைவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அது பெரிய மேட்டரும் இல்லை இவனுக்கு. ஸோ அதனால நேற்று நைட்டு ஒருத்தர் அந்த செஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போடலன்னா அதில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுற நீ. It's a coincidence, damn it. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு நேற்று நைட்டு அவர் ஒரு 12 o'clock தான் வீட்டுக்கு வந்தார். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே சொன்னார், எங்கே இன்னைக்கு ஸ்கூட்டி காணோம், ஸ்கூட்டியில் வேலைக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ வந்துட்டு ஒரு வேலை இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்கூட்டியில் தான் வேலைக்கு போயிருக்கேன். இன்னைக்கு யதார்த்தமாக வரும்போது பார்க்குற ஸ்கூட்டியை காணோம். ஸ்கூட்டியை காணாமல் போச்சு. நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இந்த மாதிரி வாங்கணும்டா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பாதியாக போட்டோம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் என் ஃபுல்லாக கேட்டான்டா காசு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுடா, நான் மொத்தமும் நான் கொடுத்து வாங்கினேன்டான்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தா, வாஷிங் மிஷின் எங்கேயோ சொன்னா எங்கே போட்டான்னு தெரியல, இரு அதை ஃபோன் பண்ணி கேட்போம், இதான் சான்ஸ், இதை கேட்குற சாக்கில் அதையும் கேட்டுருவோம். ஆக்சுவலாக இங்கே வந்து வீடியோ எடுப்போம், வியூஸ் வரும். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஓனருக்கெல்லாம் டைரெக்டாக கால் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சுருப்பாங்க. ரியல்டர்லேயே ரெண்டு வகைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்துறியா நீ. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால நமக்கு நினச்சேன்டா நான், நல்லா போதே பிரச்சனையே இல்லாமல் வச்சானுங்கல்ல. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. லட்டுல வச்சா நினைச்சா தாஸ் அப்படின்ற மாதிரி. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு மைனர் இன்கன்வீனியன்ஸா. வெற்றிபடியா மான்ட்ரியல் வந்ததுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தொலைச்சிருக்கோம். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. சும்மா சரி ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதுதான் எனக்கு சைனா தெரிஞ்சிருக்கு போடா. நேத்து என்னது தொம்முன்னு விழுந்தேன்ல மாப் போட்ட இடத்துல, அப்படியா கடையில. அப்படியா? இங்க ஏதோ நடந்திருக்கு. இந்த சினிமாலலாம் ஆகும்ல, அங்க ஏதோ நடந்தா இங்க ஏதோ எஃபெக்ட் தெரியும். அந்த மாதிரி அதனாலதான் டமார்னு விழுந்திருக்கேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமஸான தமிழ் கடை. அந்த கடை பேர் பாத்தீங்கன்னா தர்ஷினி சூப்பர் மார்க்கெட். ஸோ ஸ்ரீலங்கன் தமிழ் கடை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கேஃப் ஹைதராபாத், கஃபே ஹைதராபாதா கேஃப் ஹைதராபாதா, கஃபே ஏதோ ஒன்று. இங்க பாத்தீங்கன்னா டீ, நம்ம ஊர் மினி லஸ்ஸி. இங்க வந்து இந்த மார்க்கெட் தர்ஷினி வந்துட்டு இப்போ நம்ம போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்க போறோம். ஸோ உள்ள
ஸோ உள்ளே வந்து என்ன மாவு வாங்கணும், அப்புறம் வேறு ஏதாவது இருந்தால் வாங்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு. ஆனால் இது வந்து ஒரு சவுத் இந்தியன் தமிழ் கடை. எல்லோரும் வந்து ஹாய், எல்லோரும் நம்மளை வந்துட்டு பார்க்குறாங்க. டி மாப்பிள்ள ஆ I'm very embarrassed. I feel very shy and uncomfortable to speak with a strange woman, you know.